ஊரும் பிளட் உங்களுக்கு ரிலீஸ் ஆனோடனே ஸ்டார்டிங் இடத்துல சொன்னாங்க அது ஒன்றும் புரியல கேட்கல பாட்டு வரும்னு சொன்னாங்க. பட் லாஸ்ட் இயரோட அதிகமா கேட்கப்பட்ட பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஊரும் பிளட் தான் இருந்துச்சு. ஸோ ஹவு டு யூ see you take இந்த கிரிட்டிசிசத்தெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? மோஸ்ட்லி அதை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். அது டே ஒன்லேருந்தே அப்படி தான். ஏன்னா பாட்டு நான் பண்ணும் போது என்னன்னா எனக்கு பிடிக்குதான்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் போட்டு காமிப்பேன். நாங்கள் அது ஒரு கனெக்ட் ஆனோன்னா அது உண்மையாகவே எனக்கு ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ட் ஆனாங்கன்னா அது 100%. ஏன்னா எனக்காக எனக்கு ஒரு பாட்டு ஒரு ஐடியா ஒரு மியூசிக் என் மைண்டில் இருக்கிறது எத்தனை வரணும்னு நினைக்கிறேன். அது வெளியில் ஹிட் ஆகலைனாலும் கன்சிடர் நான் பண்ண மாட்டேன். பட் ஆனால் எனக்கு என்ன மாதிரி மியூசிக் எத்தனை வரணுமோ அது நான் எடுத்துகிட்டு வருவேன். அது எடுத்துகிட்டு வந்துட்டு அது கிளிக் ஆகி பீப்புள் ரசிக்கும் போது அது எனக்கு இன்னும் டபுள் ஹாப்பியாக தான் இருக்குது. ஊரும் பிளட் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி தான் இருந்தது. 1 வீக் வந்து ஃபுல் மீம்ஸ்லாம் போட்டு என்ன செஞ்சாங்க. அப்புறம் பார்த்தோன்னா கான்சிக்யூட்டிவாக ஒரு 16 to எவ்வளோ வீக்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்பர் 1லேயே இந்த ஊரும் பிளேட் வந்து. அதுவும் இல்லாமல் அந்த பாட்டை நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சேலஞ்சிங்காக என்னோட சாங்கோட ஸ்டைல் எப்படி இருக்குன்னா ஓகேயா ஒரு மாதிரி ஃபன்னாக அப்படி இருக்கும். அந்த பாட்டில் தான் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு பொண்ணை வந்து வர்ணிச்சு பேசுகிற மாதிரியோ என்னோட வார்த்தைகள்லாம் வந்து புதுசாக இருக்கும். அதுதான் அதனால தான் பீப்புளுக்கே டவுட் வந்துச்சு நீயாடா எழுதுனா இது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சூப்பரான ஃபீலிங் கண்டிப்பாக. என்னன்னா இப்போ அந்த பாட்டிலேயே ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு ஹாப்பி வெர்ஷன் இருந்துச்சு. அதுலேயே இந்த சேட் வெர்ஷன் ஒன்ஸ் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு அது இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. காலங்காலமாக தமிழில் ஒரு விஷயம் நடக்கும். பட்டிமன்றத்தெல்லாம் பண்ணும்போது அந்த காலத்து பாடல்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது இந்த காலத்தில் பாட்டாக எழுதலான்னு சொல்லி நிறைய பேர் இந்த மக்கா மிஷி பாட்டாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் எதில் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணீங்க? ஐதர் யுவர் ரைமிங் ஆர் த மீனிங்? டிபெண்ட்ஸ் தான். இப்போ என்னோட இண்டியில் நான் பண்ணும் போது நான் அந்த ஸ்டோரிஸ்லாம் நான் அவ்வளோவா இருக்கும் என்னோட வேலை சொல்லுவேன். பட் ஆனால் மூவிஸ்ன்னு வரும்போது ஒரு கண்டென்ட் கொடுத்துருவாங்களா அவங்களே. ஸோ அப்போ பண்ணும்போது நான் ஸ்டோரிஸை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அது டிஃப்ரென்ஷியேட் ஆகிடும் ப்ரோ. சில டைம் சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டோரி வச்சு இல்லை லிரிக்ஸில் ஃபோக்கஸ்டாக இருக்கும். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த படத்தில் நான் பண்ணிட்டு இருக்கிறது காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸில் வந்து அண்ணனுக்கும் தம்பிக்கும் இருக்க மாதிரி ஒரு விஷயம் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஃபுல்லாக வந்து இதை சுற்றி தான் இருக்கணும். இதை விட்டு வெளியே போகக்கூடாது. வெளியே போயிடுச்சுன்னா ஸ்டோரி அவுட்டாக போயிடும் ரைட்டிங்கில். ஸோ அதனால் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு பாட்டு பண்ணேன். பாட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டாட்டூ வித்தியாசமாக இருக்குது. ஆமாம். என்ன இது ஆயுத எழுத்தா? இது வந்து என்னோட அப்பா அம்மா என்னோட ஃபிங்கர் பிரிண்ட். இது அம்மாவோடது அப்பாவோடது என்னோட ஃபிங்கர் பிரிண்ட். எதனால அந்த மாதிரி ஒரு ஐடியா டிஃப்ரெண்டா இருக்கு? டிஃப்ரெண்டா இல்ல, லைக் நான் எங்க நிறைய இடத்துக்கு டிராவல் பண்றேன். ஸோ அதனால என்னோட அப்பா அம்மா என் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக அது ஒரு விஷயம். ஸோ இது வந்து பட்டர்ஃப்ளை தான் இத்தனை டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கும். இந்த புழுல இருந்து கேட்டபில்ல இருந்து இல்ல அந்த மாதிரி நானுமே வந்து ஒரு டான்ஸரா இருந்தேன். இப்போ மூவில நடிக்கிறேன், டைரக்டும் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு எடுக்க பிடிக்கும். ஸோ அந்த சிம்பாலிக்ல இது வச்சது. இது வந்து ஃப்ரீ ஃபார்ம். இதோட ஷேப்ஸ் வந்து இப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் என்னோட இதுமே செட் பண்ண மாட்டேன் இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கு எது இன்ஸ்பயர் ஆகுதோ அதுக்குள்ளே நான் போயிடுவேன். இப்போ நாளைக்கு போயிட்டு ஃபுட்பால் ஆடணும் எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சுன்னா மியூசிக்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுட்பால் ஆட போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி என்னோட ஃப்ரீ ஃபார்ம். சரி, இப்போ நீங்கள் அப்போ அப்பா அம்மா மேலே இவ்வளோ ஒரு பாசத்தோடு இருக்கீங்க. எல்லா பசங்களுக்கும் அது ஒரு கெத்துல. ஆமாம், நம்மளுக்கு பிடிச்சது. ஏன்னா யுவர் ஃப்ரம் வெறும் மிடில் கிளாஸ்லேருந்து நீங்கள் வளர்ந்த ஒரு பையன். அப்படி பார்க்கும்போது என்ன விஷயம் பயங்கரம் வாங்கி கொடுத்தீங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு? நான் என்ன வாங்கி கொடுத்தேன்னா வளையல், கோல்டில் வளையல், ஷைன்லாம் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா டான்ஸில் இருக்கும்போது மந்த்லி எப்படியாச்சும் 10,000 சம்பாதிக்கணுங்கிறதா என்னோட கோல்.